வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்கள்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய சுத்த கிருபையால் நல்லா இருக்கிறேன். ஏன் எப்பவும் தேவனுடைய சுத்த கிருபை என்று கேட்டால், மனிதரால் நிம்மதியாக சமாதானமாக இருக்கிறீங்களான்னு கேட்டால், மனசால் உள்ளுக்குள்ள இல்லையென்று தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் வாயால் சொல்லிங்கள் நிம்மதியாக இருக்கிறோம்ண்டு. ஆனால் தேவன் எப்படி என்று கேட்டால், மனசாலையும் சரி, உடலாலையும் சரி, சிந்தனையாலும் சரி, எல்லாத்திலையுமே தேவன் நிம்மதியாக சுகபலத்தோடு வைத்திருக்கிறார் என்றுதான் என்னுடைய உண்மையான விசுவாசம். இந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கள் என்று கேட்டால், மனிதர்களுக்கு விசுவாசமாக இருக்கிறீர்களா என்ற ஒரு சின்ன விடயத்தோடு இன்றைய வன்னிமலத்தில் யூடியூப்பில் போவோம். மனிதர்களுக்கு விசுவாசமாக இருக்கிறார்களா இல்லையா 2 தடவை சொல்லியிருக்கேன், சரிதானே? நிச்சயமாக விசுவாசமாய் கிடையவே கிடையாது. நான் இது ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் யாரை சொல்ல வருகிறீர்கள் என்று கூட நீங்கள் கேட்கலாம். எனக்கு உண்மையான அண்ணன் தம்பி நட்பில் இருக்கிற உண்மையான சிலரை விட வெளியில் இருந்து வந்து எங்களோடு பழகி எங்களோடு அப்படியே உறவாகி ஒட்டாகி எங்களிடமிருந்து என்னென்ன பெற்றுக்கொள்ள முடியும், எங்களிடம் இருக்கிற உண்மைத்தன்மை என்ன, பொய்த்தன்மை என்ன, எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு மெதுவாக சென்று அடுத்த கட்டத்தில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், எங்களையே குற்றவாளியே என்று சொல்லி குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிறவர்கள் தான் இந்த காலத்தில் கூடுதலான மனிதர்கள் இருக்கிறார்கள். இது உலகம் முழுதிலுமே நடந்து கொண்டிருக்கிறது. இது எனக்கு நடக்கிறதா, உங்களுக்கு நடக்கிறதா, பக்கத்தில் இருக்கிறவர் நடக்குதா, மற்றவருக்கு நடக்குதான்னு சொல்லி கேட்கிறத விட உலகம் முழுக்களுமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய வேதத்தை நான் படித்து கடந்து போகும் பொழுது தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கனி கொடாத மரங்கள் அனைத்தும் வெட்டி அக்கினியில் போடப்படும். அப்போ எப்படி தேவன் அதை ஏன் அப்படி சொல்லுகிறார்? நீங்கள் விசுவாசத்தோடு அதை எடுத்து பாருங்கள். ஒரு மனிதன் வளர்ந்து சிறு வயதிலிருந்து வளர்ந்து படித்து அதற்கு பிறகு அவனுடைய குடும்ப வாழ்க்கைகள் நுழைந்து பிள்ளைகள் மனைவிகள் என்று சொல்லியெல்லாம் அந்த மனுஷன் என்ன செய்கிறான்? நிறைய ஓடி உழைத்து கனி கொடுக்கிற மரமாக இருக்கிறான். அப்போ அந்த கனிகளை என்ன செய்கிறார்கள்? எல்லாரும் பிடுங்கி கொள்ளுகிறார்கள். பிடுங்கி கொண்டு அந்த கனியை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறார்? உலகத்திலேயே போய்விடுகிறார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறது எப்படி? கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். தேவன் உலகத்தில் உள்ள விடயத்தை சொல்ல வரவில்லை. தேவன் சொல்லுகிறார், சபையில் நீ இருந்து கனி கொடாமல் விசுவாசம் இல்லாமல் இருந்தால் உன்னை வெட்டி அக்கினியில் போடப்படும். உன்னை என்றால் மனிதன் என்றதைத்தான் அதில் குறிப்பாக பார்க்க முடியும். தேவன் சொல்லுகிறார், நான் சொல்லவில்லை. ஆனால் சிலர் சொல்லுகிறார்கள், வேதம் எனக்கு தெரியும், வேதத்தின்படி தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் பாவத்தை கண்ணால் கூட பார்த்ததில்லை, நான் பரிசுத்த மனவாழ்த்தியாத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், குற்றவாளியானவர்களிடம் நீங்கள் சென்று இதை கேட்டு பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லுகிறவர்களுக்கு ஆறு ஆலோசனை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், ஆறு ஆலோசனை கொடுக்கிறார்கள்? கள்ள தீர்க்கதரிசிகள். போதகர்கள் என்று சொல்லக்கூடாது. போதகர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், போதகர்கள் அழகாக பைபிளை படித்து அழகாக பலிபீடத்துக்கு வந்து அழகாக பிரசங்கம் பண்ணுவார்கள், பாடல்கள் பாடுவார்கள், பரிசுத்த ஓய்வு நாளில் அப்பம்பிப்பார்கள். அப்படி நடக்கல சபை கூடுதல் வரும்பொழுது நலமானதுகள் அனைத்தையுமே அவர்கள் செய்து நலமற்றதுகளை எல்லாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து நலமற்றதுகளெல்லாம் அப்படியே அழித்து விடுவார்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எனக்கு தெரிந்த ஒரு நபர், அவரை பற்றி இன்று நான் சொல்லுகிறேன். அவருடைய பேரை நான் குறிப்பிடவில்லை. அந்த நபரை பார்ப்பதற்கு என்னோடு நெருங்கி பழகின ஒரு சகோதரர் போயிருந்தார். போயிருக்கும் பொழுது அந்த சகோதரர் போய் 2 தடவை அவரை பார்க்க முயற்சித்த போது, முதல் தடவை அவரை பார்க்க முடியவில்லை. 2ஆம் தடவை அவரை போய் பார்க்கும் பொழுது அந்த மனிதனை அவர் பார்த்த இடத்தில் எனக்கு வந்து சொன்னார், நான் இங்கே தனிமையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனது குடும்பம் எல்லாம் தூரத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த மனிதனை நான் பார்த்த பொழுது அந்த மனிதனுடைய செயல்பாடுகள் எனக்கு பிழையாக இருந்தது என்று சொல்லி, எனக்கு வேண்டப்பட்டவர், என்னோடு ஒரு இடத்தில் நின்று வந்தவர், எனக்கு அவர் அதை உத்தரவாதமாக சொல்லியிருந்தார். நான் அப்பொழுது அந்த சகோதரனிடம் கேட்டேன், ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் என்று சொன்னார். பெருமை என்னும் தளர்ச்சீர் அவருக்கு மேல் வளர்ந்து விட்டது. இதுதான் உண்மை. பெருமை. எப்படி பெருமை? இப்போ 10 பேர் கூடி வந்து விட்டார்கள், தான் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொண்டு வெளிக்கிடுகிறார். 10 பேரும் அந்த தீர்க்கதரிசி எப்படி கேட்கிறார்கள்? இவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார், இவருக்கு பின்னால் நாங்கள் செல்வோம். ஆனால் சென்று கொண்டு இருக்கும் பொழுதுதான் என்ன நடக்குது? அவருக்குள்ள வந்து என்ன செய்து
பெருமை என்னும் மேட்டுமை என்னும் தளர்ச்சியில் அவருக்கு மேல் வளர்ந்து விட்டது. வளர்ந்ததுனால் என்ன நடக்குது? சபையில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் எப்படி சபை கூடுதலை நிறுத்தி விடுங்கள் என்று சொல்லி மெல்ல மெல்லமாக ஆலோசனை கொடுத்து தங்களுடைய பக்கமாக திருப்பி கொண்டிருக்கிறார். ஆனால் பவுல் சொல்லுகிறார், வீடுதோறும் அப்பம் பித்தோம், ஆனால் சபைகளை குறித்து தேவரீர் புதிய ஏற்பாட்டில் திட்டமும் தெளிவுமாக எழுதியிருக்கிறார். எத்தனை சபைகள் இருந்தது, எப்படி அந்த சபைகள் இருந்தது, எப்படி வழி நடத்தப்பட்டது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இது விசுவாசத்தின் அடையாளத்துக்கான காரியம். அடுத்தது அப்படியே தேவனுடைய காரியம் கடந்து போகட்டும். இப்பொழுது நாங்கள் வன்னிமலை துளிச்சிட்டு உலகத்தில் உள்ள ஒரு சிலையத்தை பார்ப்போம். என்னோடு நிறைய பேர் பேசும் பொழுது, சகோதரர் உங்களுடைய யூடியூப் எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம், நல்லா இருக்கிறது, நீங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் சில மனிதர்களை நீங்கள் விட்டு விடுங்கள், உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு விடயத்துக்கும் அவர்களை நீங்கள் விட்டு விடுங்கள், அவர்கள் தேவையற்றவர்கள் என்று என்னிடம் சொல்லியிருந்தார்கள். உண்மையிலேயே என்னுடைய பேச்சு துணி இப்படித்தான் இருக்கும். நான் மற்றவர்களைப் போல் வந்திருங்கோ, எழும்புங்கோ, சாப்பிடுங்கோ அப்படி கதைக்க மாட்டேன். சில பேர் எப்படி சொல்லுவார், புரிஞ்சு களிமா இருந்து. சில பேருக்கு நல்ல களிமா கதைச்சா பிடிக்கும், கொஞ்சம் குரலை உயர்த்தி கதைச்சால் இவர் ஒரு சரியில்லாதால். அப்படி கிடையாது. என்னுடைய தாய் தகப்பனுடைய குரல் வளத்தோடைய தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அதற்காக நான் மற்றவர்களை குறை சொல்லவில்லை. என்னோடு நீங்கள் இப்போ ஒரு விடயத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்று சொன்னால் நான் அதுக்கு திட்டமும் தெளிவுமாக வடிவாக பதில் சொல்லுவேன். ஆனால் என்னை குழப்பித்தான் நீங்கள் கேட்கணும் என்று சொன்னால் நானும் குழப்பமாகவே உங்களுக்கு பதில் சொல்லுவேன். அது என்னுடைய துணி. அதற்காக நான் ஒரு தடவை குழப்பியோ ஒரு தடவை பிரச்சனைக்கு விடுகிற பழக்கமோ இல்லை. சரி, இப்போ நாங்கள் வருவோம். கடன் வாங்குவது சரியா பிழையா? கடன் வாங்குவது பிழை என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் கடன் வாங்க தேர்வு செய்கிற நபர் உங்களுக்கு தகுதியானவரா என்று சொல்லி நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று கேட்டால், இப்பொழுது நீங்கள் ஒருவரிடம் ஒரு 50 ரூபாய் வாங்குகிறீர்கள். அந்த 50 ரூபாய் நீங்கள் கொடுக்காமல் விடுகிறீர்கள். அந்த நபர் என்ன சொல்லுவார் என்று சொன்னால், நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால், நல்லவராயிருந்தால் பேந்தெடுக்கலாம், பேந்து கொண்டாந்து தாருங்கள் என்று சொல்லுவார். இதே நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொல்லி அவருக்கு தெரிந்து விட்டது என்று சொன்னால், நீங்கள் தரமாட்டீங்கள் என்று தெரிந்து விட்டது என்று சொன்னால், உங்களுக்கு வேண்டப்பட்ட இடத்தில் போய் உங்களுடைய பெயரை சொல்லி சொல்லுவார், இவர் எனக்கு பணம் தர வேண்டும். ஆனால் அவர் எவ்வளவு தரணும் என்று சொல்ல மாட்டார், பணம் தர வேணும், இதுதான் அவர் சொல்லுவார். அப்படி சொல்லிக்க எல்லாரும் நீங்கள் என்ன நினைப்பீங்க, இவர் ஏதோ பெரிய அளவில் ஏதோ ஏமாத்தும் சுத்தமாத்தும் செஞ்சிட்டார், அதெல்லாம் இவர் என்னட்ட சொல்கிறாண்டு. அப்படி கிடையாது. அப்படி சொல்லுகிற நபரிடம் நீங்கள் கேட்க வேண்டும், எந்த காலத்தில் அந்த பணத்தை நீங்கள் அவரிடம் கொடுத்தீர்கள், வட்டிக்கு கொடுத்தீர்களா, வட்டி இல்லாமல் கொடுத்தீர்களான்னு கேட்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, வட்டிக்கு கொடுப்பதும் தவறு, வட்டிக்கு வாங்குவதும் தவறு. ஆனால் வட்டிக்கு நீங்கள் வாங்கினீர்களா இருந்தால் அந்த பணத்தை வட்டியும் முதலுமாய் நிச்சயமாக கொடுக்கத்தான் வேணும். காரணம் என்னென்று கேட்டால், வேதம் சொல்லுகிறது, ஒரு இடத்தில் பணம் வாங்கினால் அவர் எஜமான், நான் அடிமை. அப்படியான ஒரு காரியத்தை தான் வேதத்தின்படி தான் நான் சொல்லி கொண்டு வரேன். நீங்கள் தேவையற்ற மனிதர்களிடம் பணம் வாங்குவீர்களா இருந்தால் கொடுத்த பிறகு நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. இது நான் என்னுடைய அனுபவத்தில் கண்டது. நான் தேவையற்ற மனிதர்கள் யாரிடமும் பணம் வாங்குவது கிடையாது. எனக்கு தேவையான நல்ல நண்பர்கள், நல்ல அண்ணன் தம்பிகள் இருக்கிறார்கள், அவர்களிடம் மாத்திரம் என்னுடைய தொடர்பு இருக்கும். கேட்டால் எப்பொழுது எங்கே வாங்க தருகிறோம் என்ற வார்த்தையோடு முடித்து விடுவார்கள். ஆனால் இது இன்னும் ஒரு விடயமும் இருக்குது. என்னென்று கேட்டால், நீங்கள் பணம் வாங்கின பிறகு சொல்லுவது வேறு. அவர் பணம் வாங்கிட்டு தரவில்லை, அவருடைய சூழ்நிலை ஏதோ ஒரு பிழையாகிவிட்டது என்று. ஆனால் விற்பது வேறு. எப்படி விற்பார்கள் தெரியுமா? கூவி கூவி விற்பார்கள். எப்படி என்றால், இவர் ஒரு பணத்தை வாங்கிவிட்டு தரவில்லை, அப்படி இப்படி என்று சொல்லி அநாகரிகமான கதைகளோடு பேசுவார்கள். அப்படியான ஒரு இடத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் உங்களை ஒருவர் கள்ளர் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், நிச்சயமாக சொல்லுகிறவர்கள், ஒருவரை பார்த்து சொல்லுகிறவர்கள் அந்த சொல்லுகிறவரை விட பெரிய கள்ளனாக இருப்பார். அது எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். காரணம் என்னென்று கேட்டால், இந்த வன்னிமலை துளிகள் யூடியூப்பில் நான் யாருக்கும் பயந்து ஒளிந்து கதைக்கிற பழக்கம் கிடையாது. எல்லாமே ஓப்பனாகத்தான் வரும். அதே போல் சந்தேகத்தை குறித்து சிலர் கேட்டிருந்தீர்கள். சந்தேகம் எப்படி உருவாகிறது? சந்தேகம் எப்படி உருவாகிறது என்று கேட்டால், ஒரு மனிதரோடு பழகி கொண்டு இருக்கும் பொழுது சிலர் போய் இந்த மனிதர் ஒரு தவறானால் இந்த மனிதரோடு பழக வேணாம் என்று சொல்லி ஓப்பனாக கதைக்கிற மனிதன் ஓப்பனாக கதைக்கும் பொழுது, அவர்கள் பழகிற மனிதர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், அவரிடமே போய் இந்த மனுஷன் சந்தேகத்தில் என்னிடத்தில் உங்களோடு பழக வேணாம் என்று சொல்லுகிறார் என்று சொல்லுவார்கள். அது சந்தேகம் கிடையாது, அது நேரடியாக பேசுவது வேறு, சந்தேகம் வேறு. சந்தேகம் எப்படி வரும் என்று கேட்டால்,
ஒருவர் தப்பு செய்திருந்தால் ஆரம்பத்தில் அந்த தவறை மறுபடி செய்து விடுவார்கள் என்று உள்ளத்துக்குள் ஒருவருக்கு பயம் வந்து விட்டால் அவர்கள் சந்தேகம் படுவார்கள். இதுதான் உண்மை. இப்போ ஒரு களவு நடக்குதுன்னு வையுங்களேன். ஒருத்தர் போய் ஒரு களவு எடுத்துட்டார். அந்த களவை ஒருக்கா செஞ்சுட்டாருன்ட்டு அவர் என்ன செய்வார்? திரும்ப அவர் களவு எடுக்கிறேன்னு சொல்லி நினைக்க மாட்டார். அது என்னுடைய தொழில். அப்படித்தான் அவர் நினைப்பார். இதுதான் உண்மை. என்னுடைய வயதுக்கு நான் எத்தனையோ பேரை பார்த்து கடந்து வருகிறேன். இந்த காணொளியில் உங்களுக்கு ஒவ்வொரு விடயமும் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறதுக்கு ஒவ்வொரு காரியங்களை நான் கடந்து வருகிற வழியில் தான் இதுகளை எல்லாம் வைத்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொன்றும் உங்களுக்கு நலமாயிருக்கும். நலமானதுகளை எடுத்துக்கொண்டு நலமற்றதை விட்டு விடுங்கள். அதே போல என்னுடைய பாதைகளும் சரியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலும் எங்களுடைய ஒவ்வொரு விடிய வேலை காரியத்துக்குரிய திங்கட்கிழமை அந்த கொந்தராவை சீனே பண்ண அழைத்திருக்கிறார்கள். அதை என்னுடைய முதலாளியோடு கதைக்கும் பொழுது இந்த நேரத்துக்குரிய மாதிரி அதை அமைத்துக்கொள், நல்லபடியாக போய் வாண்டு சொல்லியிருந்தார். அதே போல் லைசன்ஸ் செலவுகளுக்கு முதலாளி சொல்லியிருந்தார், வெள்ளிக்கிழமை நான் விடுமுறை செல்லுகிறேன், உனக்கு எல்லா இடத்துலையும் மெயில் அனுப்பியிருக்கிறேன், அதன்படி நீ போய் உனக்கு படிக்கிறதுக்குரிய ஆயத்தத்தை பண்ணி அதை படித்து எடுத்துக்கொள் என்று சொல்லியிருந்தார். அதே போல் சிலர் கேட்கிறீர்கள், உங்களுக்கு திமிராண்டு. அதை என்னிடம் கேட்கக்கூடாது, என்னுடைய அப்பா அம்மாட்டத்தான் கேட்கணும். காரணம் என்னென்று கேட்டால், ஒரு தனி மனிதனால் திமிர் பிடிச்சி வாழ முடியாது. வேதத்தில் சொல்லுகிறது, 38 வருடமாக திமிர்வாதக்காரன் இயேசு கிறிஸ்து இனி பாவம் செய்யாதே, எழும்பி நட. அப்போ பாவம் திமிர்லையும் பாவம் நடந்திருக்குது. அப்பா இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்லுகிறார். 38 வருடமாய் திமிர்வாதக்காரன் பாவம் செய்து கொண்டிருந்திருக்கிறான், இனி பாவம் செய்யாதே, எழும்பி நட. அப்போ திமிரிலையும் பாவம் நடந்திருக்குது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதனால் நீங்கள் நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும், நலமானதுகளை பேச வேண்டும். உங்களுடைய வேலிடங்கள், உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் தேவன் காத்துக்கொள்வார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான கதையோடு வந்து கொண்டிருப்பேன். மழை காலத்தினால் வெளியே சென்று வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்சிப்படுத்த முடியாமல் இருக்கிறது. அதையும் நான் காட்சிப்படுத்துவேன். அதே போல் என்னுடைய விடயங்கள் ஒவ்வொன்றும் அனைத்தும் உங்களுக்கு சமாதானமாக இருக்கும். சிலர் பொய் பேசுகிறார் என்று சொல்லுகிறார். சரி, நீங்கள் என்னோடு வந்து ஒரு நாள் பயணப்படுங்கள். நானே உங்களுக்கு சாப்பாடு வாங்கி நானே உங்களுக்கு தங்குவதற்கு ஒரு ரூமும் எடுத்து தருகிறேன். என்னுடைய நீங்கள் நின்று பாருங்கள், நாங்கள் பொய் பேசுகிறோமா உண்மை பேசுகிறோமான்னு சொல்லி. அதே போல் சட்டத்திலும் வந்து பொய்யது உண்மையதென்று வரை சீக்கிரத்தில் தெரியும். தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருக்கிறார். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். வன்னி மலைத்துளி அன்ற நன்றி வணக்கம் நண்பர் சொன்ன அனைவருக்கும்.